தூன் பாட் என்ற 19 வயது பெண் கம்போடியாவின் சர்வாதிகார ஆட்சியில் இருந்து தப்பி ஓடினாள். காடுகளையும் மலைகளையும் முட்புதர்களையும் தாண்டி பலர் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். இரவு நேரத்தில் ஒரு நாள் பாதை தெரியாமல் தவித்தனர். ஒரு கூட்டம் மின்மினி பூச்சிகள் வந்து அவர்களுக்கு வெளிச்சம் தந்து வழிகாட்டின. அப்படியே பிரயாணப்பட்டு தாய்லாந்து பாதுகாப்பு முகாமில் போய் சேர்ந்தனர். அங்கிருந்த சிற்றாலயத்திலிருந்து வந்த துணி சூன்பாட்டை கவர்ந்தது. உடனே அந்த சிற்றாலயத்தை நோக்கி ஓடினாள். உள்ளே சென்றவள் தன் கண்களை அகல விரித்து சுவரில் மாட்டியிருந்த இயேசுவின் படத்தை பார்த்து, இந்த முதியவரை எனக்கு தெரியும், இவர்தான் தாய்லாந்துக்கு வழிகாட்டி என்னை அழைத்து வந்தார், உங்களுக்கும் இவரை தெரியுமா என்று கேட்டாள். கரும்பு தின்ன கூலியும் வேண்டுமா என்பது போல சூன்பாட்டின் உள்ளம் இறைவனுக்கே சொந்தமானது. நமது வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் எவ்வாறு தேவன் நம்மை நடத்தி வந்துள்ளார் என்பதை மனதார உணர்ந்திருக்கிறோமா? அல்லது ஏதோ தற்செயலாய் நடந்தது, அல்லது எல்லாம் என் முயற்சியே என்று மாறுதட்டி நிற்கிறோமா? நம்மை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற நிச்சயத்தோடு முன்னேறி செல்வோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Joel chapter 2 verse 26, my people shall never be ashamed. One song. கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நானும் நீர் காட்டும் பாதையிலே நான் செல்ல மரண பரியந்தம் நீர் என்னை நடத்துவீர் என்ற நிச்சயத்தோடு வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கிருபை புரிய வேண்டும் என்று எகோஸ்தமேசிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.